ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம பூமியை வெயிலில் வெளியில் எடுத்துடுறாங்க. அப்போது நம்ம ககன் பூமி தான் சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பூமி மேலே செம்ம கோவத்தில் வெளியில் வராங்க. அப்போன்னு பார்த்து நம்ம பூமி மேலே அபுராவோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப கோவமாக இனிமேட்டு நீ எங்கள் வீட்டு பக்கமே வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சாரதா ககன் கிட்ட சொல்கிறாங்க, இங்க பாரு ககன், இப்போ பூமியை அபுரா வீட்டில் கண்டிப்பா சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்போ பூமி எங்க போவா? பூமிக்கு நம்ம தான்ப்பா சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்றாங்க, அதான் அவதான் சந்திராவோட பொண்ணாச்சு, அவளுக்கு என்ன எல்லா உதவியும் தானா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்றாங்க, இங்க பார்ப்பா, அது கோர்ட்ல நிரூபணம் ஆகணும். நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பூமிக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம தான்ப்பா அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககனும் சரி பூமியை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ பூமி பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. ககன் பூமியை கூப்பிடுவாங்க, வா பூமி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அப்போ பூமி சொல்லுவாங்க, இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ககன் சொல்றாங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. பூமியை ககன் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க சாரதா பூமி சரியா சாப்பிட்டுருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவங்களோட அன்பை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ககன் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமிக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. பூமிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடுறாங்க, சந்திராவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட பிளட் குரூப்போட டிஎன்ஏவும் ஒன்னா மேட்ச் ஆகுது. அதனால சந்திராவோட பொண்ணு பூமி தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா அபுரா இந்த உண்மை வெளியில தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த சொத்து எல்லாமே இந்த பூமிக்கு தான் போய் சேரும். அதனால எப்படியாவது ரிப்போர்ட்டை மாத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட அபுரா வேலை பேசிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ககன் கண்டிப்பா இந்த அபுரா ஏதாவது கோல்மால் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை மாத்தி வைப்பா, நம்ம எப்படியாச்சும் போய் உண்மையான ரிப்போர்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ண சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உண்மையான ரிப்போர்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ற மாதிரி செஞ்சிடுறாங்க. இந்த சைடு அபூர்வா எல்லாருமே கோர்ட்ல தீர்ப்புக்காக உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஜட்ஜையா ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஆமாம்மா, நீ சொன்னது உண்மைதான், உன்னோட அப்பா வேற யாரும் இல்லை, சந்திரா தான், அவர் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வாவோட ஃபேமிலி ஒரு பக்கம் ஷாக்கிங்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் அபூர்வா, அபூர்வாவோட சித்தி நட்சத்திரா இவங்க எல்லாரையும் தவிர மற்ற எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இவ்வளவு நாளா மறைஞ்சிட்டு இருந்த உண்மை இப்போ வெளியில வந்துருச்சு. அப்போ சோபா சந்திரசேகரோட பொண்ணு வேற யாரும் இல்லை, இந்த பூமி தான், இவ்வளவு நாளா நம்ம வீட்டுல வேலைக்காரி மாதிரி இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ இவ்வளவு நாளா பூமி பட்ட கஷ்டம் வீணா போகல, அவ அப்பா சந்திரா தான் அப்படின்றது எல்லாருக்குமே நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிருஷ்ணா ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா ஒரே குழப்பத்துல இருக்காங்க. எப்படி ரிப்போர்ட் மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ககன் வராரு. ககன் அபூர்வா கிட்ட சொல்றாங்க, என்னடா இது ஒரிஜினல் ரிப்போர்ட் எப்படி வந்துச்சு? நம்ம தான் ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க சொல்லியிருந்தோமே, எப்படி இதெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்களா? அதுக்கான பதில நான் சொல்றேன். எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் சந்திராவோட பொண்ணு வேற யாரும் இல்ல, பூமி தான் சொல்லிட்டு. அது எப்படியோ இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும் தான் நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அது எப்படியோ டிஎன்ஏ மூலமா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடுச்சு. இனிமேட்டு உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் அபூர்வா கிட்ட பயங்கரமா நக்கல் பண்ணி பேசிட்டு போறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திராக்கு பூமி தான் தன்னோட பொண்ணு அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே சந்திரா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, உங்க பொண்ணு வேற யாரும் இல்ல, பூமி தான், இவ்வளவு நாளா அவ நம்ம வீட்டிலே தான் இருந்திருக்கா, எப்படியோ டிஎன்ஏ மூலமா எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம சந்திரா பயங்கரமா பூமியை நினைச்சு அழுகுறாங்க. பூமி வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ரொம்ப எமோஷனலா பூமியை கூப்பிடுறாங்க. அப்போ பூமி கிட்ட சொல்றாங்க, இவ்வளவு நாளா நான் தான் உன் அப்பான்னு உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட நீ உண்மையை சொல்லாம இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்றாங்க, அதுக்கு காரணம் இருக்கு அப்பா, நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட உண்மை சொல்லாம இருந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, ஆனா இப்ப எப்படியோ தெரிய வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா பூமி கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்கறாங்க, என்னைய மன்னிச்சிருமா, இவ்வளவு நாளா நீ தான் என்னோட பொண்ணுன்னு தெரியாம உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனல் மூமெண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த சைடு நம்ம கிருஷ்ண பிரசாந்த் சந்திரா கிட்ட சொல்றாங்க, சந்திரா, பூமியை காப்பாத்தினது வேற எதுவுமே கிடையாது, உங்களோட டிஎன்ஏ ரிப்போர்ட் தான். டிஎன்ஏ ரிப்போர்ட்ல உங்க பொண்ணு தான் பூமி அப்படிங்கிற உண்மை தெரிய வந்ததுமே ஜட்ஜையா பூமியை ரிலீஸ்
பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சந்திராக்கு வந்து ஒன்றுமே புரியல. எதுக்காக பூமியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ கிருஷ்ணா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணது பூமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூர்வா தான் பூமி மேலே கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சந்திராக்கு அபூர்வா மேலே செம்ம கோவம் வருது. நீ எப்படி என் பொண்ணு மேலே பழிய தூக்கி போடலாம், உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க. நம்ம சந்திரா பூமியை நினச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அபூர்வா வந்து பூமியை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. அதனால நம்ம சந்திராவுக்கு கோவம் வந்து அபூர்வாவை அடிக்கிற மாதிரி போவாங்க. அப்போ அபூர்வா வந்து கீழே தள்ளி விடும்போது அங்கே இருக்கிற பாட்டில் வந்து சந்திராவோட நெஞ்சில் குத்திரும். அப்போ நம்ம அபூர்வா வந்து பயந்துருவாங்க, எங்கே இந்த கொலைப்பள்ளி வந்து நம்ம மேலே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கே வந்தோடனே பூமி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி மேலே பழிய தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் நம்ம சந்திரா வந்து நினச்சி பார்ப்பாங்க, இவ்வளோ காரியத்தையும் நீ பண்ணிட்டு என் பொண்ணு மேலே நீ பழிய தூக்கி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க சந்திரா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் என்னைய கொலை பண்ண பார்த்துட்டு நீ பூமி மேலே பழிய தூக்கி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் உங்களை கொலை பண்ணுற நோக்கத்தில் நான் வரல, நான் உங்களை தள்ளி விட்டு நீங்கள் போய் விழுந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சந்திரா சொல்லுவாங்க, இங்கே பாருங்க, பூமி என்னோட பொண்ணு இனிமேட்டு என் வீட்டில் தான் இருப்பா, அவளுக்கு நட்சத்திராக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் இவளுக்கு இருக்குது, எனக்கும் ஷோபாவுக்கும் பிறந்த பொண்ணு பூமி தான், இதை யாராலுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து அபூர்வா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னது இது, இவ்வளோ நாளாக நம்ம பூமியை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்னன்னா இவ தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இவரை கையில் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து ஒரு பக்கம் செம்ம கோபத்தில் இருப்பாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்லிடுவாங்க, இங்கே பார் அபூர்வா, இதுக்கு முன்னாடி நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் நம்பிட்டு இருந்தேன், பூமியை நீ எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்ப, அது மட்டும் இல்லாமல் அவளை தத்தெடுக்க போனப்ப நீ என்னென்ன ட்ராமாலாம் பண்ண, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நீயும் நிறைய சதிகள்லாம் பண்ணியிருக்க, ஆனால் இதுக்கப்புறம் என் பொண்ணை என்கிட்ட இருந்து ஒன்னால பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா கிட்ட சந்திரா வந்து சூப்பராக சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம சந்திரா வந்து பூமி மேலே அன்பு மலை பொழியறத நட்சத்திராவாலையும் அபூர்வாமலையும் பார்த்து சகிக்க முடியல. நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மம்மி இது, இங்கே என்ன நடக்குது, அப்பா வந்து அந்த வேலைக்காரியே தன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, இப்போ உங்கள் அப்பா வந்து செம்ம கோபத்தில் இருக்காரு, இப்போ நீ மட்டும் ஏதாவது சொன்ன அவ்வளவுதான், நம்மளுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லாமல் போயிடும், அதனால நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட சித்தி வந்து நட்சத்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அபூர்வாக்கு எப்படியாவது பூமியை சந்திரா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த இடத்துல கூட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நட்சத்திரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நட்சத்திரா, நீ எதுக்குமே கவலைப்படாத, பூமி யாரை விரும்புறா, ககனை தானே விரும்புறா, ககனுக்கும் உன் அப்பா சந்திராவுக்கும் ஆகவே ஆகாது, இதை வச்சே அப்பா பொண்ணு ரெண்டு பேரையுமே நம்ம பிரிச்சிடலாம், கூடிய சீக்கிரம் அவளை நான் எப்படி மேலே அனுப்பணுமோ அப்படி மேலே அனுப்புனாதான் நம்மளால சந்தோஷமா வாழ முடியும், அப்படி இல்லைனா இந்த சொத்து எல்லாத்துக்குமே நான் தான் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமி ஓவரா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா, அதனால நம்ம எதுக்குமே இடம் கொடுக்க முடியாது, பூமியை இனிமேட்டு உயிரோட விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து நட்சத்திர கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, இப்போ தான் நீ பெரிய கேஸ்லேருந்து தப்பிச்சு வந்திருக்க, ஏதோ போனா போட்டோன்னு சொல்லிட்டு உன் புருஷன் வந்து உன்னையே விட்டுருக்காரு, அதை நினச்சி நீ சந்தோஷப்படு, இதுக்கப்புறம் நீ பூமி மேலே பழிய தூக்கி போடுறேன், பூமியை மேலே அனுப்புறேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையில் எதுலையும் மாட்டிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் யோசிக்காத அளவு கூட நான் யோசிக்க மாட்டேன், என்னதான் இருந்தாலும் பூமி நம்ம வீட்டுக்கு தானே வந்து ஆகணும், அப்புறம் வச்சுக்கிறேன் நான் அவளை ஒரு அடியாக மேலே அனுப்ப, என் பேர் அபூர்வா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அபூர்வாவோட சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நட்சத்திரா சொல்றாங்க, சீக்கிரம் அந்த வேலையை பாருங்கம்மா, ஏற்கனவே அப்பா வந்து பூமியை தன்னோட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இப்போ பூமி தான் உண்மையான பொண்ணு அப்படின்னு உண்மை தெரிஞ்சிருச்சா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவளை கையில பிடிக்கவே முடியாது, என்னால என் அப்பா வந்து வேற ஒருத்தைய தன்னோட பொண்ணா பாக்குறத கண்ணால பார்க்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ஒரு பக்கம் அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.